ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இப்போ நம்ம சேனல் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்னா டெஸ்ட் பேட்ச் இருக்குங்களே, டெஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. அது எதுக்காக அப்படின்னா, இந்த குரூப் 4 இருக்குங்களா, இந்த 2025 குரூப் 4க்கு டெஸ்ட் பேட்ச் போய் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் நிறைய பேர் பிகினராக இருக்கோம், அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதை நானும் யோசித்தேன். சரி, ஓகே, நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். சரிங்களா? இப்போது அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து சரி நம்ம யோசித்தேன். சரி யோசிச்சு நம்ம வச்சிடலாம் அப்படின்னு நான் யோசிச்சு இப்போ நான் ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போது சரி, ஓகே, இப்போ இந்த டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில் தெரியணும்ல, அதுக்காக தான் இந்த இம்பார்ட்டன்ட் வீடியோ. சரிங்களா? இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் ப்ரைஸ் என்னென்னு நீங்கள் யூடியூப்லேயே பார்த்துருப்பீங்க. சரிங்களா? சரி, ஓகே, தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் அதோட ஃபுல் டீட்டெயிலாக அதை நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, வேர் டு ஸ்டடி இருக்குங்களா, அது எங்கேருந்து படிக்கணுங்கிற வேர் டு ஸ்டடி வந்து நான் ஸ்டடி பிளான் தருவேன். அந்த ஸ்டடி பிளான்லேயே இருக்கும். அது எப்படின்னா, அந்த வேர் டு ஸ்டடி பிளான்லேயே வந்துடும். ஓகேங்களா? வந்துடும். சரி, ஓகே. இப்போ நிறைய பேர் பிகினராக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. எடுத்தோடனேயுமே பெருசாக கொடுத்தோன்னா, ஒரு நாளைக்கு 5 பாடம் படி, 2 பாடம் படி, ஒரு புக்கு ஃபுல்லாக முடின்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். என்னடா ஒரு நாளைக்கு இவ்வளோ படிக்க முடியுமா? அது வந்து ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ஒரு நாள் ஒரு புக்கு ரிவிஷன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினராக படிப்பாங்களே, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. சரி, ஓகே, அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வீக்லி டெஸ்ட் மாதிரி வச்சிடலாம். வீக்லி டெஸ்ட் இருக்குங்களே, வீக்லி டெஸ்ட்டு வைக்கலாம். இப்போ வீக்லி டெஸ்ட்டு வச்சு அந்த வீக்லிக்கு உண்டான ஸ்டடி பிளான் கொடுத்துர்லாம். ஓகேங்களா? ஸ்டடி பிளான் கொடுத்துர்லாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் கோச்சிங் கிளாஸ் போகாமல் படிச்சுட்ருப்பீங்க. படிச்சுட்டு எப்படின்னா செல்ஃப் ஸ்டடியாக படிப்பீங்க இல்லையா? செல்ஃப் ஸ்டடியாக நிறைய பேர் படிச்சுட்ருக்கீங்க. எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இப்போ வந்து நீங்கள் வீடியோ போடுறீங்க, நான் தனியாக படிக்கிறேன்னு ஃபீல் இருந்துச்சு, இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, இப்போது வீக்லி டெஸ்ட்டு வீக்லி ஸ்டடி பிளான் வந்துடும். சரிங்களா? இப்போ அதோட அது வந்து இப்போ எல்லாம் யோசிக்கலாம். இப்போ எப்படின்னா, நீங்கள் வந்து கொஸ்டின் நீங்களே எடிட் பண்ணுவீங்களான்னு கேட்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இந்த கொஸ்டின் வந்து முழுக்க நான் வந்து இப்போ நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன். சரிங்களா? அந்த படிச்சுட்டு இருக்க ஆஸ்பிரண்ட் கொஸ்டின் எடுத்து எப்படி இருக்கும், அந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். கொஸ்டின் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தரமாக இருக்கும். எனக்கு படித்து நான் இந்த மாதிரி எனக்கு படித்தா நான் மார்க் எடுப்பனோ, அந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும். மார்க் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் கொஸ்டின் வந்து மாட்ரேட்டுன்னு சொல்ல முடியாது, டஃப்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மீடியமாக இருக்கும். ஓகேங்களா? மீடியமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவாங்க, அது இந்த அகாடமிக் கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, ஆனால் குரூப் 4 அப்படி கேட்க மாட்டான் அப்படின்னு நினைப்பாங்க. உண்மை அதுதான். சரிங்களா? நாம் எந்தளவுக்கு டஃப்பாக படிக்கிறோமோ அந்தளவுக்கு ஈஸியாக கொடுப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு டஃப்பாக வந்துடும். நம்ம வந்துட்டு மீடியமாக படிச்சுட்டு போய்க்கலாம். கொஞ்சம் ஈஸியாகவும் படிச்சுட்டு போவோம், கொஞ்சம் ஹார்டாகவும் படிச்சுட்டு போவோம். ஓகேங்களா? எப்படி வந்தாலும் நமக்கு ஈஸி தானே, அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போது அந்த டெஸ்ட்டில் என்னென்ன மெர்ஜ் ஆகும்னா, நீங்கள் யோசிக்கலாம், தமிழ் மட்டும் ஆகுமா அப்படின்னு. கிடையாது. மேக்ஸு, ஜிகே, தமிழ், மேக்ஸ், ஜிகே எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவர் ஆகும். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதில் வந்து கவர் ஆகிட்டு வந்துடும். சரி, ஓகே. இப்போது இதெல்லாம் தான் இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ இது வந்து டீட்டெயிலாக சொல்லணும்ல, இப்போ நிறைய பேருக்கு டவுட் வருது. அதனால் இப்போ வந்துட்டு இப்போ வந்து நான் வந்து இந்த டெஸ்ட்டோட ப்ரைஸ் என்னென்னா, நானும் செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணிட்டுருக்கேன். நிறைய பேர் வந்து கோச்சிங் கிளாஸ் போயிட்டு டெஸ்ட்டு போட முடியாமல் இப்போ 3K 5Kன்னு கட்டிகிட்ருக்காங்க நிறைய பேர். ஓகேங்களா? 5K வரைக்கும் டெஸ்ட்டுக்கு போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் 5K கட்டுறாங்க. அது சில அகாடமிலாம் 5000 வரைக்கும் வாங்கிடுறாங்க. ஆனால் அந்த கொஸ்டினில் என்ன தான் இருக்குதுன்னு தெரியல இல்லையா? ஓகே, இப்போ நான் வந்து ஒரு முடிவு பண்ணேன். இப்போ வந்து நானும் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கேன். ஆனால் நான் இப்போ யோசித்தேன், ஆனால் கொஸ்டின் நாம் எப்படி கொஸ்டின் எடுப்போமோ அந்த மாதிரி தான் அவங்களும் எடுக்கிறாங்க. என்ன கொஞ்சம் டிசைனாக எடுக்கிறாங்க, அவ்வளோதான். டிசைனாக எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சா தான் உங்களுக்கு புரியும் இல்லையா? இருங்க, எக்ஸாம்பிளுக்கு ஒன்று காமிக்கிறேன், அவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்ட்டு. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், என்கிட்ட அந்த எந்தெந்த கொஸ்டின்ஸ் இருக்குன்னு. சரி, எப்படி காமிக்கிறேன் பாருங்களேன். சும்மா ஒரு அகாடமியோட கொஸ்டின் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த டிசைன் தான். இப்போ பாருங்கள், நான் வீடியோவில் காமிக்கிறேன்னா இந்த டிசைன் தான். இந்த டிசைனுக்கு தான் காசு. ஆனால் நீங்கள் வேணால் கொஸ்டின் எடுத்து பாருங்கள். நீங்கள் புக்கில் என்ன இருக்கோ அதை எடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் பெரிய கம்பு சுற்றுற வேலையெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த டிசைனுக்கு வந்துட்டு நமக்கு டெஸ்ட் பேட்ச் காசு வாங்குறேன் அப்படின்னு வாங்கிடுவாங்க. சரிங்களா? இது எல்லோரும் அதுதான். இப்போ வந்துட்டு இது தான். இப்போ வந்து 3K வரைக்கும் 5K வரைக்கும் நிறைய பேர் பே பண்ணுறாங்க, பே பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. சரிங்களா? ஆனால் சரி, ஓகே, நான் வந்துட்டு நாமளும் யோசிப்போம். ஏன்னா நிறைய பேர் வந்து 3K 5Kன்னு சொன்னால் நிறைய பேர் கட்ட முடியாது. ரீசன் என்னென்னா, இப்போ வந்துட்டு இப்போ என்னென்னா
என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு வேலைக்கு போகாமல் இருக்கலாம். சில பேர் வேலைக்கு போய்ட்டும் படிக்கலாம். சில பேர் வேலைக்கு போகாமலும் படிக்கலாம் இல்லையா? சில பேர் நான் படித்தே ஆகணும், ஆனால் நான் டெஸ்ட்டு போடணும், ஆனால் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க இல்லையா? அதுக்காக வந்து நானே யோசித்தேன். நான் நிறைய பேர் சொல்லியும் கேட்டிருக்கேன். ஏன்டா படிக்கிறிய, டெஸ்ட்டெல்லாம் போட்டு பார்க்க மாட்டியா? போகிறக்கு அகாடமி போகிறதுக்கு அமௌண்ட் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து ஓகே. அதுக்காக தான் நான் வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து இந்த டெஸ்ட்டு வந்து நம்ம கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ வந்து நான் வந்து அதோட டெஸ்ட்டு ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ₹20 RS தான். இது உண்மையான்னு கேட்டால் 100% உண்மை. ஓகேங்களா? ஓகேங்களா? ட்ரூ தான். வீக்லி டெஸ்ட்டு தான். ஓகேவா? வீக்லி டெஸ்ட்டு ஆனால் ப்ரைஸ் வந்து ₹20 தான். ஓகேங்களா? அது கொஸ்டினும் சொல்கிறேன். கொஸ்டின் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போது ஒரு செல்ஃப் ரெடி ஆஸ்பிரண்ட் படிச்சுட்ருக்கான். அவன் எப்படி எடுப்பான் கொஸ்டின்? அந்த மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின். ஓகேங்களா? அகாடமியில் அதுதான் எடுப்பாங்க. நாமளும் எடுத்தாலும் அதுதான். உங்களுக்கு இப்போது 3K 5K கட்டுறதுக்கு நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும். ஆனால் வீக்லி வந்து நம்மளால் ஒரு 20 RS ரெடி பண்ண முடியுமான்னு தெரியல. சில பேருக்கு முடியும், சில பேர்னால் முடியாது. முடிஞ்சு டெஸ்ட் அட்டன் பண்ணால் ஓகேங்களா வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பாஸ் ஆகலாம். ஏன் அப்படின்னா, உங்களால் ஒரு ₹20 டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா, ஒரு 3K to 5K டெஸ்ட்டில் ஜாயின் பண்ண முடியவே முடியாது. இது வந்து நான் சொல்லலை. நான் ஆல்ரெடி இந்த டெஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, ப்ரோ எங்களால் ஒரு ₹20 கொடுத்து இந்த டெஸ்ட்டை ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா, இந்த 3K to 5K இந்த டெஸ்ட்டில் கன்ஃபார்ம் ஜாயின் பண்ணவும் முடியாது, ஜாப் வாங்கவும் முடியாது. ஆனால் இந்த கான்செப்ட் வந்து சூப்பராக இருக்குது. இந்த ₹20 டெஸ்ட் கான்செப்ட்டுங்கிறது சூப்பராக இருக்குது. ஏன் அப்படின்னா, எடுத்த ஒன்றுமே ஒரு 3K 5Kனா யாருனாலையும் முடியாது. அது வார 20 அப்படின்னா, அந்த 20ங்கிறது அவங்களுக்கு பெருசாக தெரியாது இல்லையா? சரி, ஒரு டெஸ்ட்டுக்கு ₹20 தானே. சரி ஓகே, நாம் வந்து சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு டெஸ்ட்டு போயிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன்ப்பா. கிளாஸும் வரும். ஓகேங்களா? கிளாஸு ஃப்ரீயாக தான் நான் வந்து யூடியூப்பில் கண்டென்ட் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ வந்து நான் ஆல்ரெடி எல்லா இதுவும் இது பண்ணியாச்சு. ஓகேங்களா? கிளாஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். அந்த கிளாஸ் நான் எடுப்பேன். சரிங்களா? எப்போருந்து ஸ்டார்ட் அப்படின்னா, செப்டம்பர் வந்து குரூப் 2 முடியுது. 14 குரூப் 2 முடியுது. அது சண்டேவா என்ன கிழமைன்னு தெரியலையே. சரி ஓகே, நாம் வந்து செப்டம்பர் 16 நாம் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அதோட ஸ்டடி பிளான் எல்லாம் வந்துடும். டெஸ்ட்டு விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி எழுதலாம். சரிங்களா? டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொஸ்டின் மாடரேட்டாக இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இதை கூட ஜாயின் பண்ண முடியலன்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்ல முடியாது. எல்லாேருக்கும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா இஷ்டம்னா ஜாயின் பண்ணலாம். சரி, இல்லை நான் அகாடமி பின்னாடி போகிறேன்னா அது உங்கள் இஷ்டம். போகாது உங்கள் இஷ்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேளை செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.